இன்னைக்கு சமாதானம்னும் போது இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில் பிசாசானவன் அழிக்கிற முதல் காரியமே சமாதானம் தான். நிம்மதி இல்லாமல் கணவன் மனைவியாக இருக்கலாம், குடும்ப உறவுக்குள்ளே இருக்கலாம், எதை சிதைச்சிருவானா? சமாதானத்தை என்ன பண்ணுவானா? சிதைச்சிருவானா? அந்த சமாதானம் கர்த்தர் இடத்துலேருந்து வரும்னு அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு ராஜா இருந்தாராம். இன்னும் இது என் வாழ்க்கை இப்படி இருக்குது, என் வாழ்க்கையில் அந்த மகிழ்ச்சியை நான் எங்கே போய் எடுப்பேன், அந்த சமாதானத்தை நான் எங்கே போய் பெற்றுக்கொள்வேன், நான் தான் இருக்கிறதுல மிகப்பெரிய ராஜா, என்னால் என்ன பண்ணல முடியலன்னும் போது ஒருத்தர் சொன்னாரா, சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்கள் என்ன பண்ணுங்க பாருங்க. உடனே இவர் என்ன பண்ணாரா, ராஜ்யத்தில் இருக்கிற மந்திரிகள்லாம் கூட்டி எனக்கு தலை சிறந்த 2 ஓவியர்கள் வேணும், அவர்களை போய் என்ன பண்ணுங்க கூட்டுக்கிட்டு வாங்கன்னாங்களாம். உடனே அவர்களும் போய் அந்த ஓவியர்களுக்கு போட்டிலாம் வச்சு கடைசியாக 2 பேர் ஜெயிச்சு மாத்திரம் வராங்க போல். அவருக்கு முன்னாடி வந்தோடனே ராஜா சொல்கிறாரா, நான் ஒரு விஷயத்தை பார்த்த உடனே எனக்கு பீஸ் வேணும், என்னது சமாதானம் வேணும், அப்படி ஒரு ஓவியத்தை வரைஞ்சி என் ரூம் சைஸுக்கு வரைஞ்சி என்ன பண்ணுங்க கொண்டு வாங்கன்னு சொன்னாராம். ராஜாவும் உள்ளே போய் அந்த ரூம்குள்ளே பார்த்தா அப்படி பிரமிச்சிட்டாராம். வா, எவ்வளோ சூப்பராக இருக்குது, ஒரு ரிவரு, மலை, அந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மலை ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி செடி கொடி பச்சை பசேன்னு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சான். சரி, அடுத்த ஓவியத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் அவங்க சொன்னானுங்களாம், வேணாம் ராஜா, இந்த ஓவியத்தோட நம்ம என்ன பண்ணிக்கலாம், நிறுத்திக்கலாம், அந்த ஓவியத்துக்கிட்ட என்ன பண்ண தேவையில்ல, போ வேணான்னாராம். இன்றைக்கி அநேக நேரம் இந்த ஓவியத்தில் நான் பார்த்த ஒரு கதை உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, ராஜா என்ன ஃபீல் பண்ணிட்டார்னா, தனக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே என்ன இருக்கணும், அழகாக இருக்கணும், சூப்பராக இருக்கணும். ராஜா பார்த்தாரா, 2 பேருமே தானே செலெக்ஷனில் ஜெயிச்சாங்கன்னா அவனோட ஓவியத்தை என்ன பண்ணோம், மந்திரிகளாம் கைப்பிடிச்சி வேணாம் ராஜா, வேணாம் ராஜா. ஏன்னா அந்த ஓவியத்தை பார்த்து ராஜா டென்ஷன் ஆகி மந்திரியை சாவடிச்சிட்டாரான்னு சொல்லிட்டு மந்திரிகளாம் அவ்வளோ பயந்தாங்களாம். உடனே உள்ளே போய் அந்த ஓவியத்தை பார்த்தாராம், வறண்ட நிலமா, ஆறில் தண்ணியே இல்லாத ஒரு ஆறாம், பின்னாடி மலைகளில் வந்து பச்சை பசேன்னு எதுவுமே இல்லையா, காஞ்சி போன ஒரு ஃபுல்லாக மரங்கள். டென்ஷன் ஆகிட்டே அந்த ஓவியத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரா. அந்த காஞ்சி போன அந்த மரத்தில் ஒரு காஞ்சி போன ஒரு கூடு இருந்துச்சான். அந்த கூடில் ஒரு தாய் பறவை, ஒரு தகப்பன் பறவை, ஒரு குட்டி பறவை இருந்துச்சான். அந்த பறவைகளோட மூஞ்சை பார்த்தா மன மகிழ்ச்சியாக இருந்துச்சான். ஏன் இந்த பறவைகள் இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, கீழே தண்ணி இல்லை, செடியில் என்ன இல்லை, இலை இல்லை. ஆனால் இந்த பறவைகள் மட்டும் ஆகாரத்தை கொடுக்கும் போது அந்த குட்டி பறவை அவ்வளோ சந்தோஷமாக அவங்க அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் ரிசீவ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுக்கிட்டே இருந்தாராம். அப்போ அந்த ஓவியர் உள்ளே வந்தாராம். ஓவியர் வந்து சொன்னாராம், ராஜா, சமாதானத்தை எதுலேயுமே உங்களால் என்ன பண்ண முடியாது, தேட முடியாது. சமாதானன்றது உங்களுக்குள்ளது தான் என்ன பண்ணணும், வரணும். இந்த பறவைகளை நான் ஏன் இப்படி வரைஞ்சிருக்கிறேன்னா, சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நீங்கள் என்னவா இருக்கணும், நீங்கள் ராஜாவே இருந்தாலும் உங்கள் இருதயத்துக்குள்ளே அந்த சமாதானம் வரலைன்னா வேறு எங்கேயுமே உங்களால் என்ன பண்ண முடியாது.